ஹலோ ஆல், ஹாப்பி மண்டே. நந்தீஸ்வரர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். பொதுவாகவே சிவன் கோயிலுக்கு போனா நந்தியை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்கணும் என்ற முறை இருக்குது. நந்தீஸ்வரின் அனுமதி இல்லாமல் சிவபெருமானை தரிசிக்க முடியாது. சிவபெருமானுடைய யோகா அக்னியிலிருந்து தோன்றியவர் தான் நந்தீஸ்வரர் என்று சொல்வார்கள். நந்தி என்றால் சிவனிடத்தில் வளரும் அன்பையும் நிலை பெற்ற அன்பையும் உடையவர் என்று அர்த்தம். இவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே ஆனந்த கூத்தாடி கொண்டே இருப்பார். அதனால் தான் இவருக்கு நந்தி என்ற பெயர். நந்தி என்றால் மகிழ்ச்சி என்றும் சொல்வார்கள். இவருக்கு விசேஷ காலமான பிரதோஷ காலம் தான். பிரதோஷ காலத்தில் நந்தியின் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாகும். இந்த காலத்தில் நந்தியின் அபிஷேகம் பார்ப்பது என்பது மிக அற்புதமான ஒன்றாகும். நந்தியின் 2 கொம்பின் நடுவில் மட்டுமே சிவபெருமானை பார்க்கணும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் நடனம் ஆடும்போது நந்தி மத்தளம் வாசிப்பார். அதனால் தான் இவருக்கு மத்தளத்தின் குருநாதராகவும் இருக்கக்கூடியவர். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் எப்பொழுதும் நடுவில் போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் நந்தியின் மூச்சு எப்பொழுதும் சிவபெருமானின் மேல் பட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் தான் சிவபெருமான் எதிரிலேயே அமர்ந்திருக்கிறார் நந்தி. ஒரு நல்ல அடியாராக, கடவுள் மீது தீராத அன்பு கொண்ட அடியாராக விளங்கக்கூடிய இந்த நந்திக்கு ஈஸ்வரம் பட்டம் கொடுத்தார் சிவபெருமான். அதனால் தான் இவரை நந்திகேஸ்வரர் என்று அழைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.